ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஃபிஷ் நக்கெட்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி எலும்பு இல்லாத மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். தோலோடு எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மீனை பாயில் பண்ணணும். இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அதில் ஃபிஷ்ஷை வச்சு நல்லா வேக விடணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 8 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்துட்டு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஃபிஷ் நல்லா ஆறிட்டு இதிலேருந்து ஃப்ளஷை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். இதில் உள்ள முள் அப்புறம் அந்த தோல் அது எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், அதோட ஃப்ளஷை மட்டுமே நீட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். முள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா உருண்டை பிடிக்கிற பதம் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த ஷேப்பில் நமக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்ச அந்த ஃபிஷ் நக்கெட்ஸை இந்த முட்டையை கலந்து வச்சுருக்கிறோம்ல, இதில் டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட்டு தூளில் நல்லா கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த முட்டை கலவையில் போட்டுட்டு மறுபடியும் பிரெட் தூளில் போடுங்க. இந்த மாதிரி டபுள் கோட்டிங் நீங்கள் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கடையில் இப்படி தான் பண்ணுவாங்க. கடையில் வாங்குகிற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா நக்கெட்ஸுமே நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நீங்கள் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இது 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.